நாளைக்கு திங்கட்கிழமை 9ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய நல்ல நாள். சஷ்டி வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றும் சக்தி கொண்ட நாள். அதே மாதிரி முருகன் அருள் முழுக்க கிடைக்கக்கூடிய நாளில் ஒன்று சஷ்டி. சஷ்டினா என்ன, ஏன் சஷ்டிக்கு மட்டும் இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள்னே சொல்லலாம். இந்த அன்னைக்கு முருகனை வழிபட்டு எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சஷ்டி விரதம் வந்து மிக மிக உன்னதமான விரதத்தில் ஒன்று சஷ்டி விரதம். அதுலேயும் நாளைக்கு வர சஷ்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சஷ்டியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருது. விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் சஷ்டியும் சேர்ந்து வர்றது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். அதனால நாளைக்கு வந்து நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு வந்து சஷ்டியில விரதம் இருங்க. விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க. விரதம் இருந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தால் தான், அந்த சஷ்டியில் விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லைங்க, மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன மாதிரி தடை இருந்தாலும் அது நீங்கும். வேலை கிடைக்கிறதுக்குண்டானது இருக்கும். ஒரு 6 சஷ்டி தொடர்ந்து விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். நீங்கள் எண்ணியது எல்லாமே கிடைக்கும். ரெண்டாவது கோர்ட்டு வம்பு வழக்கு அந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயும் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதுக்கும் வந்து சஷ்டி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சஷ்டி விரதம் இருந்து நிறைய ஜெயிச்சவங்களோட பலன்கள் அடைஞ்சது பார்த்தீங்கன்னா கோடிக்கு மேல இருக்கு சான்றிதழ் காட்ட முடியும். அந்த மாதிரி அத்தனை இது நடக்கும். நாளைக்கு விரதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே இருக்கலாம். இன்னைக்கு நைட்டு வந்து லைட்டான ஃபுட் மட்டும் சாப்பிட்டு நாளைக்கு காலையில் எதுவுமே சாப்பிடாம அப்படியே விரதத்தை தொடங்கலாம். விரதம் வந்து கடுமையான விரதம் இருக்கலாம், இருக்க முடியாதவங்க வந்து லைட்டான விரதம் இருந்துக்குங்க. பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முழுக்க முழுக்க முருகரோட சிந்தனையிலேயே இருங்க. முருகன் மேல பாடப்பட்ட பாடல்கள் ஏகப்பட்டது இருக்கு. கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. அது தெரிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. அந்த மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் எதுவுமே கிடையாது. அதை சொல்றதுனால வந்து மிகப்பெரிய ஒரு ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். விரதம் இருக்கும்போது சதா முருகனோட சிந்தனையிலேயே இருக்கலாம். பார்க்குறவங்க எல்லாம் முருகா முருகானே சொல்லலாம். யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. ஏன்னா விரதம் இருக்கும்போது சிலர் வந்து அந்த சாப்பிடாம இருக்கிறதுனால வந்து அந்த டென்ஷனில் இருப்பாங்க. டைம் ஆகும்போது சாப்பிட முடியாதனால வந்து ஒரு சிலருக்கு இந்த ப்ரெஷர் ஏறதுனால வந்து எல்லாத்துட்டையும் கோபத்தை காட்டுவாங்க. கண்டிப்பாக விரதம் இருக்கும்போது யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் எப்படிப்பட்ட கவலைகளும் தீரும். அதுக்கு வந்து கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்றாரு, கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது, இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய், சுடுவாய் நெடு வேதனை தூள் படவே, விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. என்ன சொல்றாருன்னா, கெடுவாய் மனனே கதிகேல், அதாவது கெட்டு போற மனசே உனக்கு ஒரு வழி சொல்றேன். கதின்னா மோட்சம், உனக்கு மோட்சத்துக்கு உண்டான வழி சொல்றேன் கேளு. கரவாது இடுவாய் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் மறைக்காமல் எல்லாத்துக்கும் தானமாக கொடு. சாப்பாடு அந்த மாதிரி அன்னதானம் அந்த மாதிரி கொடுத்துட்டு, வடிவேல் இறைத்தால் நினைவாய், வேலாயத்தை கையில் வச்சிருக்கிற பெருமான நினைங்க. வடிவேலை நினைங்க. நெடுவாய் நெடு வேதனை தூள் படவே, நம்மளோட வேதனை எல்லாமே தூள் தூளாயிரும் அப்படின்னு அதை சொல்கிறார். அதே மாதிரி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா, சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென அறிவோமே, நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நசிக்கரு அறுக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் அப்படின்னு சொல்றாரு. இதில் என்ன சொல்றாருன்னா, சினைத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும். அதாவது நம்மளை வந்து கோபமாக பார்க்குறவங்க, நம்ம மேலே பகை இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிறக்கும், நம்மளை கண்டு எள்ளி நகையாடுறவங்க, அதாவது சிரிக்கிறவங்க, தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்களுக்கும் கேலி செய்கிறவங்களுக்கும் வந்து திருப்புகள் வந்து நெருப்பாக மாறி அவங்கள போய் சுடும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நசிக்கரு அறுக்கும் பிறவாமல், அதாவது சுத்தமாக அழிச்சிரும் அப்படின்றாரு. நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய். இந்த லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிட்டு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை குறையும். பகைவர்கள் அந்த மாதிரி நம்மளை இது பண்ணுறவங்களோட இது வந்து கொஞ்சம்ல நல்லாவே குறையும். ஸ்தல வழிபாடுகளில் மிக முக்கியமான ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே கொங்கு நாட்டில் வந்து நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. மிக மிக அற்புதமான ஸ்தலங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திருமுருகன் பூண்டி முதன்மையானது. எல்லாமே நல்ல சக்தி வாய்ந்தது தான். திருமுருகன் பூண்டி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அவர் வந்து அந்த சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு சூரபத்மனை அழிச்சிட்டு, எந்த உயிராக இருந்தாலும் ஒருத்தரை கொன்னா வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். அந்த பிரம்மகத்தி தோஷம்
தீர்றதுக்காக திருமுருகன் பூண்டியில் வந்து அப்போ வந்து பூண்டி அந்த இடத்துல வந்து தானே வந்து ஒரு சிவபெருமான அதாவது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரம்மகத்தி தோஷம் போறதுக்காக வந்து அவர் வந்து அங்கே பூஜிச்சதுனால வந்து திருமுருக நாத சுவாமின்னு வச்சுட்டாங்க அந்த சாமி பேரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். அதாவது இழந்த பொருள், இழந்த வாழ்க்கை, இழந்த செல்வம் எது வேணாலும் அங்கே போய் அந்த கோயிலை வழிபட்டோம்னா கிடைக்கும். அதுக்கு வந்து கொடுகு வெஞ்சிலை அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது. அந்த பதிகம் பாடி கும்பிடும்போது கிடைக்கும். அது முருகப்பெருமானே வந்து அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதுனால வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது. 6 முகத்தோடு அங்கே இருப்பார். அவரை பார்க்குறதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் நடக்கும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கோயிலில் போய் மிதிச்சிங்கனாவே போதும். எப்படி நம்ம அந்த திருச்செந்தூரில் இறங்கி போகிறோமோ அதே மாதிரி தான் திருமுருகன் பூண்டியில் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இறங்கி போய் சாமி கும்பிட்டு சுற்றி வந்துட்டு மறுபடியும் ஏறி வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கொங்கு நாட்டில் இருக்கிற ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை. சென்னிமலை பார்த்தீங்கன்னா அது அற்புதமான மலை. கந்த சஷ்டி கவசம் அரங்கேறின மலை. அதே மாதிரி 1985 ரெட்டை மாட்டு வண்டி பூட்டிட்டு படி வழியாக கிட்டத்தட்ட 1300 படியில் ரெட்டை மாட்டு வண்டி பூட்டி மாட்டு வண்டி மேலே ஏறின அதிசயம்லாம் நடந்திருக்கு. பின்னாக்கு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. எல்லா கோயிலையோட அற்புதமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட இதை சுற்றி நவகிரகங்கள் இருக்கும். எல்லா கோயிலும் நவகிரகங்களும் தனியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் மூலவரை சுற்றி ஒன்று தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் உள்ள கோயில். இந்த வீடியோவை லைக் செய்த அனைவருக்கும் நன்றி. கமெண்ட் செய்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி.